அடுத்த பாடல் ஆனந்தராஜ். ஆனந்தராஜ். ஆனந்தராஜ் இருக்கீங்களா? இல்ல போல இருக்கு அவரு. இல்ல, ஆனந்தராஜ் இல்ல. சரி, பரத்ராஜ போடுங்க. பரத்ராஜும் இல்ல. ஏன்? பரத்ராஜ் இருந்தாரு பரத்ராஜ். இல்ல, இப்ப இல்ல. அது வெளியில போயிட்டு எனக்கு இப்ப கால் பண்ணிட்டே இருந்தாரு. சோ எனக்கு எடுக்க முடியல. அப்போ வணக்கம் சொன்னாரு அவரு. கால் பண்ணினாரு. சோ தட் எனக்கு எடுக்க முடியல. இப்போ அடுத்தது யார் இருக்காங்க பாருங்க. அடுத்தது இப்ப வந்து எல்லாமே சோப்போட் ஆயிடுது. நரசிம்மன் சார் தான் அடுத்தது பாட வைக்கணும். சார் பாடுங்க. பாடுறேன் சார். பாடுங்க. ஓகே. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் சார் பாடுங்க. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதல் வேண்டும். பெருவெண்ணும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான். அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். எத்தனை பெண் படைத்தான், எல்லோர்க்கும் கண் படைத்தான். அத்தனை பெண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். அதை ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே. ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே. பூசிவிட்டான் ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். நன்றி சார். தேங்க்யூ. வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது ராமசித்ரா ரெடி ஆயிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை நம்மளும் பாடிடுவோம். அப்போ இதுக்கும் சான்ஸ் கிடைக்கிறது. அப்போ பாடுங்க சார், நீங்க பிந்தாஸ் பாடுங்க. என்ன புளியார் பாட்டே பாடல அப்படின்னு நரசிம்மன் சார் வருத்தப்படுவாரு. அதனால புளியார் பாட்டை பாடுவோம். எப்போதுமே இன்ப விநாயகன்னு பாடுறோம். இப்போ ஒரு புதுசா ஒண்ணு பாடுவோம். ஓகே சார், பாடுங்க. ஆனை முகனே, ஆதி முதலானவனே, ஆனை முகனே, ஆதி முதலானவனே, பானை வைத்தோனே, பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே, மூத்தவனே, கணேஷா கணேஷா, ஏனென்றையா இந்த ஏழை அருமையா. அடுத்த பாட்டு எந்த படம் சார்? இது சொல்லுங்க பார்ப்போம். இந்த படம் என்ன?
மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. நீங்க மியூட் எடுத்து தான் இருக்கீங்க. ஆமா ஆமா. சிஸ்டர் ஏதோ சொன்னேன் இல்லையா, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணாம பேசு. யாரு? சிஸ்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்கா விஜயம். சரி, அந்த படத்துல இருந்து இன்னொரு பாட்டு குழுவா சொல்றேன். தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா பாகப்பிரிவினை. என் வாசலுக்கு வா. எக்ஸலண்ட். வாங்க. அடுத்த பாடல் ராணி சித்ரா சகோதரி அவர்கள் பாடுவார்கள். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. என்ன 6 கட்டளை? நான் பார்த்தேன் 4 தான் இருக்கு அதுல. நான் முதல்ல நினைச்சேன் இந்த பாட்டுல 6 கட்டளை வருமே, எப்படி அந்த பாட்டை ஃபுல்லா பாடி ஆகணுமேன்னு. லிரிக்ஸ பார்த்தாக்க 1 2 அப்புறம் 4 6 தான் இருக்கு. 3 5 இல்ல அதுல. பரத்ராஜ் பாடுங்க. ஓகே ஓகே. இப்பதான் முகம் தெரியுது வருது. ஒரு பக்கம் பாக்கரா என்ற பாட்டை பாட இருக்கிறார். மாட்டுக்கார வேலன் என்ற படத்தில் இருந்து KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பு இந்த பாட்டு இடம்பெற இருக்கிறது. அது என்ன ஒரு பக்கம் பாக்குறாரு என்னன்னு நம்ம பாப்போம். இப்ப பாட்டை கேட்டா தெரியும். ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணை சாய்க்கிறா, அது என்ன சாய்க்கிறான்னு. சரி சரி, ஓகே, தேங்க் யூ. எங்க நடுவுல குல் ஆயிட்டீங்க? கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார், அதான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஆமா, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிட்டு. ஓகே. ஆடைய திருத்துறா, அள்ளி அள்ளி சொருகுறா, அரை குறை வார்த்தை சொல்லி பாதியை முழுங்குறா, பின்னல முன்ன விட்டு பின்னி பின்னி காட்டுறா, பின்னால தூக்கி விட்டு கையாலே இழுக்கிறா, பூ போல காலெடுத்து பூமிய அளக்கிறா, பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறா, நிலையில கைய வச்சு நிக்கிறா நிமிருறா, நிலையில கைய வச்சு நிக்கிறா நிமிருறா, இழுத்து மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா நெஞ்சை தாளாட்டுறா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா அங்க சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா,
சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஆமா, அதையே இவ்வளவு சோகமா பாடுறீங்க? சோகமா? பேஸ்ல ரொம்ப சோகம் இருக்கு. அப்படிங்களா? சிரிக்கிறச்சே தான் சிரிச்சிருக்கீங்க. ஓ, மத்ததெல்லாம் சோகமா ஒண்ணுமே செய்யல போலதான் பாடுனீங்க. ஒண்ணும் பண்ணல போல இருக்கு. தேங்க்யூ. ஒரு பக்கம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விஜயலட்சுமி சகோதரியை பாட சொல்லுவோம். அடுத்த பாடலுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒரு சின்ன விவரங்கள். அடுத்த ஒரு செட்டு. இது கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப இதுவும் சொல்ல போறது இல்ல. 1955ஆம் ஆண்டுக்கு பின்னர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அவருக்கு பின்னணி பாடினார். 77ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு வரை மற்றும் 95 சிவாஜி மறைவு வரை அவர்கள் இருவருக்கும் அவரே பின்னணி பாடி வந்தார். 50களில் இருந்து 80கள் வரை தமிழ் திரையுலகின் பின்னணி துறையில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். 11,000 தமிழ் படப்பாடல்கள், 2,500 பக்தி பாடல்களையும் பாடி பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்து பல பாடல்களுக்கு இசையமைத்து பட்டினத்தார், அருணகிரிநாதர், கல்லும் கனியாகும் மற்றும் கவிராஜ காலமேகம் போன்ற சில திரைப்படங்களில் நடித்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பெற்ற விருதுகளும் அங்கீகாரங்களும் எண்ணில் அடங்காதவை என்ற இந்த சிறிய விவரங்களோடு அடுத்த பாடலை பார்க்கலாம். விஜயம் மேடம் அவர்கள் பாட இருக்கிறார். அடுத்தது இருக்கிறார்களா? இருக்கா. சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஹலோ, சிந்தனை செய் மனமே என்ற சிந்தனை பாடல். செய்து கொண்டு இருக்கிறாயா? சிந்தனை எல்லாம் சொல்றாச்சு. ஹலோ, கேக்குறதா நான் பேசுறது? கேக்குறது. சிந்தனை செய் மனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். சிந்தனை ஆயிடுச்சு, இப்ப பாடுறேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, மனமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை, அன்றவன் வரும்போது அவனில் யார் துணை, அன்றவன் வரும்போது அவனில் யார் துணை, ஆதலினால் என்றே அருமறை பரவிய அருமறை, ஆதலினால் என்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. ரொம்ப 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 அருமை, ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பர். எல்லாரும் சிந்தனை செய்கிறோம். ரொம்ப அருமையான பாட்டு.
மீண்டும் அவங்க வந்து ரொம்ப நல்லா பாடு. கடினமான பாடலை எடுத்து பாடியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் கல்யாணி ராகம் பாடல். கல்யாணி ராகம்னு சொன்னால ராகம் தெரிஞ்சவங்க வந்து உடனே இந்த பாட்டு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி நைஸ், வெரி வெல் டன். வெரி நைஸ். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் ராஜாவாக இருந்ததுக்கு காரணம் இந்த ராணி தான். சகோதரி கூட இருக்கிற இதுல நான் ரொம்ப தெனாவட்டா நடந்துட்டு இருந்தேன். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம், லேடி சிங்கர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பாருங்க நம்ம கிட்ட எவ்வளவு லேடி சிங்கர் இருக்காங்க பாருங்க. அப்பெல்லாம் ஒரு லேடி சிங்கர், அதுவும் தமிழ் பாட்டுக்கு பாம்பேல லேடி சிங்கர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல எனக்கு ஒரு பெரிய ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். நரசிம்மன் சொல்லுவார் அடிக்கடி, வரப்பிரசாதம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். கரெக்ட் தான் சார். அதாவது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சிஸ்டரும் உங்க மனைவியும் அவங்க 2 பேர் இருந்தாலே போதும், அற்புதமா நிகழ்ச்சி ஓடிடும். ஆனா எனக்கு வந்து பழனி ஆண்டி மாதிரி அடிச்சுட்டு ஒரு சின்ன துணியை கட்டிக்கிட்டு நடுவுல நின்னா போறோம் அப்படிங்கிறீங்க. சரி, அப்படியும் பண்ணிடுவோம். அடுத்த பாடல் வேற யாரும் வந்திருக்காங்களா புதுசா? இல்லை. மணி சார். மணி சாரும் இல்லன்னு நினைக்கிறேன். இருக்காரு. மணி சார் இருக்காரு. மணி சார் பாடல அடுத்தது பாடலாமே. மணி சாருக்கு அடுத்தது தீபா பாடுறியா? எங்கெல்லாம் வளையோசை என்ற பாடலை பாட இருக்கிறார். வெகுளிப்பெண் என்ற படத்தில் அமைந்த பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வி குமார் அவர்களுடைய இசையமைப்பில். இதோ அருமையான பாடல் உங்களுக்காக மணி சார் பாட இருக்கிறார். ஹலோ, பாடுங்க சார். எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. என்னை தொட்ட எண்ணங்கள், மின்னலிட்ட கன்னங்கள், என்னென்று நான் சொல்வதோ. எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. சுகமான இசை பாடும் இளமங்கை யாரோ, பதமாக நடமாடும் அவள் வண்ண தேரோ. சுகமான இசை பாடும் இளமங்கை யாரோ, பதமாக நடமாடும் அவள் வண்ண தேரோ. வானத்தில் இருந்து தேவதை இறங்கி, வானத்தில் இருந்து தேவதை இறங்கி வந்து நின்றாளோ வளையல்கள் குலுங்கி. என்னை தொட்ட கன்னங்கள், என்னலிட்ட கன்னங்கள், என்னென்று நான் சொல்வதோ. எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. தேங்க்யூ. நன்றி சார், அருமையான பாடல். அடுத்த பாடலை தீபா அவர்கள் பாட இருக்கிறார். 2 மனம் வேண்டுமாம், எதற்கோ என்று தெரியவில்லை. வசந்த மாளிகை என்ற படத்திலிருந்து, ஏன்னா அவர்கள் இருப்பதே மிகப்பெரிய மாளிகை தான். சாருடைய இதய மாளிகையில் இருக்கிறார். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த அற்புதமான பாடல். என்ன 2 மனம்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. பாடுங்க தீபா. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாட ஒன்று, மறந்து வாட ஒன்று, 2 மனம் வேண்டும்.
கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். அருமை அருமை அருமையான பாடல். சூப்பர் சூப்பர். அது ரொம்ப வெரி குட் பேத்தோஸ் சாங் ஆஃப் டிஎம்எஸ். நல்ல பாட்டு, ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா நல்ல பாட்டு. ஆமா பாடல் வெங்கட். நான் பாடிடுறேன் சார். பாடுங்க பாடுங்க. நான் 9 மணிக்கு எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் பாடிடுறேன். காட்சிக்கு போகும் வேற வச்சிருக்கோமே. அதுக்கப்புறம் கண்டினியூ மாட்டேன், அரை மணி நேரம் மியூட்ல இருப்பேன், அவ்வளவுதான். பாடிட்டு அரை மணி நேரம் மியூட்ல இருக்கேன், அதுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ. ஓகே, நீங்க அந்த டயத்துல இது இருந்தீங்கன்னா நம்ம காசிக்கு போகும் பாடுவோம். காசிக்கு போகும்போது நீங்க சீர்காழி பாடுங்க, ஏன்னா எனக்கு இந்த வரிகள் அவ்வளவா தெரியாது. சரி சார், சரி சார். சீர்காழி பாடியாச்சு. சரி, நீங்க போயிட்டு இந்த பாட்டு பாடிட்டு வந்துருங்க, நம்மளுக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகே. ஆமா, இரவினில் ஆட்டம்னு சொல்லிட்டு அவருக்கு இப்ப பகல் ஆறுது அமெரிக்கால, ஆனா இரவுன்னு சொல்லிட்டு பகல்ல பாட போறாரு. அது ஒண்ணும் இல்ல, இப்ப அவரு சார் நான் ஆக்சுவலா உங்களோட அந்த குரூப்பை பார்க்கவே மிஸ் பண்ணிட்டேன். உங்க ப்ரோக்ராமை பத்தியே தெரியாது, இந்த ப்ரோக்ராம் பத்தியே தெரியாது. அவரு என்ன நீங்க பாட்டெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அது எனக்கு நைட்டா அந்த தூக்க கலக்கல இருந்தேன். உடனே சரி இரவினில் ஆட்டம் அப்படின்னு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நவராத்திரி என்ற படத்துல நவராத்திரி என்ற படத்துல இந்த பாட்டு ஒரு மாதிரி வில்லன் வேஷத்துல சிவாஜி கணேசன் வந்திருப்பாரு. அவருக்கு பொருத்தமா டிஎம்எஸ் ஐயா பாடியிருப்பாரு. இரவினில் ஆட்டம் பகலின் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். பிறப்புக்கு முன்னால் இருந்தது என்ன உனக்கும் தெரியாது, இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் புரியாது. இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, எதுதான் குறைந்து விடும் எதுதான் குறைந்து விடும். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். நன்றி. நன்றி சார்.
அருமை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது சார். அடுத்தது லேடி சிங்கர் வாணி வாணிஸ்ரீ, வந்து வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ வந்து லஞ்ச் இது சாரி டின்னர் டைம்னு சொல்லிட்டு ஆச்சா? சரி சரி, ஓகே ஓகே. எப்ப வேணாலும் சொல்லு, வரேன்னா ஆயாச்சு, நீங்க தான் அடுத்தது. சொல்லவா? ஆமா, பாடிவிடவா? அடுத்தது பாடல் வந்து நரசிம்மன் சாருக்கு பயங்கரமா இது வர போறது. ஏன்னா எல்லா ப்ரோக்ராம்லயும் அவர் இந்த பாட்டு தான் வந்து எண்ட்ல பாடுவாரு. சாரு வந்து டெரர் ஆக போறாரு இப்போ. அப்படி ஒரு பாட்டு பாட போறாங்க. என்னடி ராக்கம்மா பட்டிக்காடா பட்டணமா என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் நரசிம்மன் சாரை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்க போறேன் நான் இப்ப. பாடுங்க வாணி. அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜாயி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு நெங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு தெரியலம்மா, இழுக்குதடி. தெரியலையா? வாணிஸ்ரீ முகம் தெரியல. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது, தெரியுது. சாரி இப்ப தெரியுது. மீண்டும் ஆரம்பிக்கவும். சாரி. அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜாயி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி, அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, ஆஹா அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, பின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் சொத்து அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ, அடி பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும், அடி பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும், அட பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது, என் மாமனாரே வழி மாறி மணியாதை என்னாவது, பட்டத்து ராஜாவும் காலம் இது, என் மாமனாரே வழி மாறினாரே உங்க மரியாதை என்னாவது. போத்தச்சு. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை இல்லம்மா, அது அப்புறம் அது திரும்ப வரும். எம்ஜிஆர் முன்னேற்றம் எங்கள் கண்ணீரில் தான் வந்தது, அடராமா உண்மை சொன்னாலே கோபம் என் மேலே ஏன் வந்தது, மாமா உங்கள் முன்னேற்றம் எங்கள் கண்ணீரில் தான் வந்தது, அடராமா உண்மை சொன்னாலே கோபம் என் மேலே ஏன் வந்தது, நீ கொண்ட நாணய பூட்டிய வீட்டுக்கு இதுதான் பாடமையா, நான் என்ன சொல்வது நாட்டில் நடப்பது கண் கொண்டு பாருங்கய்யா, கண் கொண்டு பாருங்கய்யா, பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது, என் மாமனாரே வழி மாறினாரே
உங்க மரியாதை என்னாவது. இது நன்றி ஏன் சார், பாடினோம் தேங்க்யூ. தெரியுமா? சார் வருத்தப்படக்கூடாதேன்ட்டு பாடினோம் இந்த பாட்டை. இல்ல இல்ல, ரொம்ப நல்லது. நானே சொல்லலாம்னு பார்த்தேன், நீங்க கரெக்டா காலத்துல சொல்லிட்டீங்க. நான் சுதிய பார்த்தேன், வாணிஸ்ரீ என்ன சுதியில பாடினு பார்த்தேன், சுதியில இருந்தது கரெக்டா. அதனாலதான் இந்த பாட்டை பாடினேன். நான் பாடினதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா எனக்கு வந்து என்னோட சுதி இருந்தாதான் என்னால பாட முடியும், இல்லைன்னா நம்மளால பாட முடியாது. அவங்க கரெக்டா நம்ம சுதியில பாடினாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது, அதுக்கப்புறம் பாடிட்டீங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இது வந்து நம்ம ப்ரோக்ராம்ல இப்படிதான் பாடுவோம் நாங்க. என்னடி ராக்கம்னா பட்டத்து ராஜா மறுபடியும் என்னடி ராக்கமா இப்படி பாடி மக்களிடம் ரொம்ப நாங்க பேர் வாங்கியிருக்கோம் இந்த பாட்டுக்கு. அதுக்கு ஒரு நரசிம்மன் அடிக்கடி சொல்லுவாரு, உங்களாலதான் அந்த பாட்டு இப்படி பண்ண முடிஞ்சது, உங்களாலதான். சார் இந்த அது 100க்கு 100 உங்களுக்கு தான் அந்த மார்க். இந்த பாட்டு வேற யாருமே வாசிக்கல சார், நீங்க தான் வாசிச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் சிவாஜி மிக்ஸ் பண்ணி ரொம்ப அற்புதமா ஓடிட்டு இருக்கு. பாடுறதுக்கும் ஒரு ஆளு வேணும் இல்ல நமக்கு. நம்ம சும்மா அதை பாடுங்கன்னு யாருக்கிட்டயாவது சொல்லிட முடியுமா? ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த காலத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க. அந்த காலத்து மக்களுடைய யோஜனை வந்து ரொம்ப சரியா இல்ல. அதை அப்படி ரசிக்கல அவங்க அந்த படத்தை. கூண்டுக்கிளிங்கிற படம் ஓடல படம். அதனால அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல சேர்ந்து. அப்ப நான் சொன்னேன், அவங்க நடிக்கல, ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல பாடி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பியும் ஆடுவாரு டான்ஸுக்கு, 2 டான்ஸும் ஆடுவாரு. அடுத்தது வந்து பவானி ரெடி ஆயிடுங்க, உங்க பாட்டு தான் அடுத்தது. ராஜு அடுத்தது. இப்பதானே வாணி பாடி இருக்கா, ராஜு சார் பாடல. பாடிட்டோமே, நாங்க ஒரு பாட்டு பாடியாச்சு. சரி, ஓகே சார். இப்ப நான் பாடணுமா? ஆமா ஆமா, பவானி அவங்க வந்து ஏதோ கேள்விக்கு பதில் கேக்குறாங்க நம்ம கிட்ட. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்னு. அது கருடா சௌக்கியமா நான் சொல்லிட்டேன். கேட்டது அப்படின்னாக்கா என்ன கேட்டதுன்னு நான் கேட்டிருக்கணும். அத பதிலையும் நானே சொல்லிட்டேன். சூரியகாந்தி என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் இதோ ஒரு அற்புதமான ஒரு தத்துவ பாடல் அவங்க பாட இருக்கிறார்கள். பாடுங்க பவானி. சரி பவானி அவர்களே சொல்லுங்க சார். இந்த பாடலை யார் பாடி இருக்கிறார்கள்? TMS சார். இல்ல, படத்துல கண்ணதாசன் சார் பாடி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஆமா, கண்ணதாசன் சார் பாடி. அவரே பாடி இருக்காரு. ஆமா, அவரே எழுதி அவரே பாடின பாட்டு. வாய் அசைத்தி இருக்கிறார். ஆமா, வாய் அசைத்தி இருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய இது. என்னன்னா அவர் யாரு நடிக்கிறாரோ அவருக்கு தகுந்த மாதிரி பாடுவார். ஆமா, எம்ஜிஆர்னா அப்படியே எம்ஜிஆர் பாடுற மாதிரியே இருக்கும், சிவாஜினா சிவாஜி பாடுற மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் அந்த கொஞ்சம் அவர் சேஞ்ச் பண்ணி பாடுவாங்க, ஒரே மாதிரி இல்லாம. அது TMS ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அதாவது TMS எம்ஜிஆருக்கு பாடினதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டாரு ஒரு பட்டிமன்றத்துல. எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க, சிவாஜி கணேசன் உங்க பாட்டுக்கு உயிர் கொடுத்து நடிப்பாருன்னு. அதனாலதான் ஐயா சொல்றேன், அந்த மனுஷன் வந்து என் பாட்டெல்லாம் அவர் பாடினா மாதிரி பாடிட்டு போயிடுவாரு. அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க TMS பாடி இருக்காருன்னு. ஆனா எம்ஜிஆர் இந்த மாதிரி இவ்வளவு பாட முடியாது அவரால, அதனால இது வேற யாரோ தான் பாடி இருக்காங்கன்ட்டு எனக்கு. அதனாலதான் எம்ஜிஆருக்கு பாடிதான் எனக்கு பேரு கிடைச்சதுன்னு சொன்னார் TMS. பாடுங்கம்மா, பாடுங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சூப்பர்.
வெரி குட் வெரி குட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பர் அடுத்தது சூப்பர் வந்து சூப்பர். கோபால் பாடுவாரு. கோபால் சார் அடுத்த பாடல். பாடல் அது நிலவு சொல்லி ஒரு பெண்ணாகவா? கோபால் அதான் அவருடைய மனைவியை நினைச்சு பாடுறாருன்னு நினைக்கிறேன். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அருமையான பாடல் அமைப்பு. யார் அது? இருங்க சார். அவர்தான் பாடிட்டு இருக்காரு பேசுறதுக்குள்ள. நீந்துகின்ற குழலோ இருங்க சார். கோபால் சார். பெண்ணாகி கோபால் சார் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். பேசுங்கம்மா. நிலவு ஒரு பெண்ணாகி என்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தில் இருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்திருக்கிறது. பாடுங்க சார். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு தளமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குழிவிடுந்த கன்னத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழிவிடுந்த கன்னத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுத்ததெல்லாம் இவள்தானும் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீந்துகின்ற குழலோ அப்படின்னு முடித்திருக்கிறார். லா அல்லது நெடில். இதுல லேடிஸ் ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டாள். அவள் வேண்டும் வேண்டும் என்றாள். அவன் நாளை நாளை என்றாள். இது தானாது நீ இன்றி தீராதென்றார். அதுதானே சார்? லாலா லாலா. வெரி குட், வெரி குட், வெரி குட்மா. அதாவது உடனேயும் பாடினீங்க, TMS பாட்டையும் பாடினீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல அது மியூட்டையும் டக்குன்னு எடுத்து பாடினது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் நம்ம வந்து ராஜு சாரை பாட சொல்லுவோம். ராஜு சார் அடுத்தது பாட போறாரு. அன்பு நடமாடும் கலைக்கூடமே, அற்புதமான பாட்டு. அண்ணன் ஒரு கோவில் என்ற படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அற்புதமான பாடல். பாடுங்க சார். சொல்லுங்க சார். ராஜு சார், உங்க சிக்னல் சரியில்லை. இப்ப வருது, கொஞ்சம் வருது. பாடுங்க மேடம். என்னோட சவுண்ட் வருதா? வருது வருது. ஹலோ, சவுண்ட் வருதா? வருது வருது. இல்ல, இப்ப சவுண்ட் வருதா? வருது வருது வருது. கொஞ்சம் வேணா வெளியில வாங்கல. ஓகே, வெளியில ரோட்ல நின்று பாடுங்க, ஏதாவது பைசாவும் கிடைக்கும். ஆசை
ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ண மிரமே. சவுண்ட் வரலையா? வருது சவுண்ட் வருது வரலையா மேடம்? நெட்டுக்கு நெட்டு பிரச்சனை தான். ஹலோ வருது பாடுங்க வருது. பாடுங்க பாடுங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் வெளியில வந்து மேடம் இது பாடுங்களேன் சார். கேக்குதா? வீட்டுக்கு வெளியில வாங்கல. வீட்டுக்கு வெளியில வந்து மாதவி பாடுங்க. கொடி கேட்கல அவரு. சார் வெளியில இல்ல வெளியில வர முடியாது சார். சரி 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 பரவாயில்ல ஓகே. பாடுங்க பாடுங்க. வெளியில வந்து எல்லாம் கூட்டம் கூட்டிடுவாங்க, அதனால தான் பரவாயில்ல. சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. வந்து வரும். பாடுங்க பாடுங்க பரவாயில்ல. கேக்குதா? கேக்குது கேக்குது இப்ப கேக்குதா மேடம்? கேக்குதுங்க. பாடுங்க பாடுங்க. ஓகே 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 ஓகே. ஆஹா. மாதவி கொடி பூவின் கொஞ்சம் கூட கேட்கல சார். ஒண்ணுமே வரல. மோகமே பச்சை மலை தோட்டம் மியூட் ஆயிடுது. இல்ல இல்ல திடீர்னு இல்ல அவரு. இல்ல இருக்காரு. இல்ல இப்ப போயிட்டு திருப்பியும் வராரு. வராரு ஆனா மியூட் எடுக்கல. மியூட் மியூட் சார் மியூட் எடுங்க மியூட் எடுங்க. இந்த பாட்டுல ஒரு இது என்ன தெரியுமா? ஒரு விசித்திரம். அதாவது சிங்கப்பூர்ல மே மாசத்துல இந்த பாட்டுக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்களாம். அங்க மே மாசத்துல இந்த பூவெல்லாம் நிறைய கலர் கலரா இருக்கும். கேக்குதா? கேக்குதா மேடம்? கேக்குதா? கேக்குதா மட்டும் ஹலோ கேக்குது. கேக்குதா மட்டும் தான் கேக்குது. கேக்குதான்னு மட்டும்தான் கேக்குது. ஓ அப்படியா? நாங்க டவர் சரியா பிடிக்க மாட்டேங்க மேடம், வெளியதான் நிக்கிறேன். இப்ப பாடுங்க இப்ப பாடுங்க கரெக்டா இருக்கு. சார் ஓகே அங்கேயே நில்லு பாடுங்க சார், நல்லா கேக்குது. கேக்குதான்றது நல்லா ஓகே கேக்குது. அப்படியே கேளுங்க அப்படியே பாடுங்க வெள்ளலை கடலோடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே வெள்ளலை கடலோடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே செல்லும் இடம் தோறும் புகழ் சேர்க்கும் தவமே தென்னோர் குலத்தன்னமே இன்று கவி பாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே. நன்றி. ஓகே மேடம். இப்ப நல்லா கேட்டது. நல்லா கேட்டது. ஓகே ஓகே. நான் வெளியே வந்துட்டேன் மேடம். சொன்னேன் எவ்வளவு வரும்படி வந்து கமிஷன் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார் இன்னொரு சஜஷன், அவர் முதல் பாட்டு பாடினாரு பாவம், ஒண்ணுமே காதல் விழல. சோ அந்த முதல் பாட்டையும் நீங்க பாடினா நல்லா இருக்கும் சார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொடுக்கறோம், மறுபடியும் கொடுக்கறோம் அடுத்த சான்ஸ். இப்ப வந்துமா இந்த படத்தை பத்தி ஒரு பாட்டை பத்தி ஒரு தகவல். இது மே மாசத்துல உடனே எடுக்கணும் ஷூட்டிங்கு, அங்க பிளவர் எல்லாம் இருக்கும்னு சொன்ன உடனே கண்ணதாசன் எல்லாமே மேல முடிகிற மாதிரி எழுதி கொடுத்தாராம் அந்த பாட்டு. இப்ப மேல பாட்டு முடிஞ்சு கொடுத்து நம்ம மா இல்லது மே இல்லது எதுலயாவது ஒரு பாட்டு யாராவது பாடுங்க லேடிஸ் பாப்போம். மாமே மீ மூமை டிஎம்எஸ் பாட்டு. வேலாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா கவக்காரன் பாத்திருக்க காவல்காரன் காத்திருக்க பாத்திருக்க தோட்டம் போயிட்டு
தோட்டம் போட்டு மறைஞ்ச மயிலக்காட தோட்டம் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேலா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா. மாதானே சார்? ஓகே ஓகே கரெக்ட். ராணி சித்ரா அதாவது மாத்த கொஞ்சம் பாத்துக்கடா. டால இருக்கு, ஆல போடுங்க பாப்போம். ஆ ஆலையா? ஆமா. யாராவது மியூட் எடுத்து, லேடிஸ் தான். ஆயிரம் நிலவேவா ஐயோ ஆயிரம் ஆயிரம் நிலவேவா எஸ்பிபி பாடினது. சாரி சாரி சாரி, நான் எம்ஜிஆர் அந்த பாட்டு கூட பாடலாமே. ஆடலுடன் ஆடலுடன் பாட்டை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் இன்பம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். பரத்ராஜ் அவர்களே. பரத்ராஜ் கேட்டுன்னு தான் இருக்காரு. பரத்ராஜ் சார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். சரி, ரைட் ரைட். ஓகே. ஏன்னா பத்மினிக்கு வெயிட்டிங். இப்ப பத்மினி என்ன எப்ப வராங்கன்னு தெரியல சார். அப்போ நரசிம்மன் சார் ஆரம்பிச்சிடுங்க மறுபடியும். சார் சமையல் நேரம் சார், நான் கிளம்பலாமா? பசங்க எல்லாம் டோர் கேட்டி பாக்குறாங்க. ஓகே ஓகே, கேமரா ஆன் வச்சிட்டு சமையல் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே நான் பாடுவேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே. ஓகேமா, மியூட்ல இருக்கேன். நீங்க ஏதாவது சொன்னும் போது நான் டக்கு வந்து பேசுறேன்.